Talk to me, numbers never lie, add it up, that's me. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் ட்ரெண்டிங்கான இன்ட்ரோ வீடியோ எடிட்டிங் எப்படி நாம ஏஐ ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது. ஸோ தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வெப்சைட் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே சர்ச் ஐக்கான் இருக்கும். இதில் போயிட்டு ப்ராம்ப்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். இந்த போஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பேக்ரவுண்டில் ஆட் பண்ணுற இமேஜுக்கான டெக்ஸ்சர் வந்து இருக்கும். இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற இந்த காப்பி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ப்ராம்ப்ட் வந்து காப்பி ஆகிடும். ஸோ இதை வந்து இப்போ நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ அப்படியே நம்ம கூகுள் ஜெமினிக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு கிரியேட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன இமேஜை பயன்படுத்தி இந்த அனிமிக் கேரக்டர் வந்து ரெடி பண்ண போகிறீங்களோ ஃபஸ்ட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டைப் பண்ணுற இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ண அந்த ப்ராம்ப்டை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆனதுக்கப்புறம் நம்மளோட இமேஜ் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடும். இமேஜ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த இமேஜை நம்ம அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அகைன் நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ நம்ம ப்ராம்ப்ட் காப்பி பண்ண அதே போஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பாட்டமில் இந்த மாதிரி நமக்கு காப்பி திஸ் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறமா மேலே சர்ச்சில் போயிட்டு கூகுள் ஃப்ளோ அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் ஃப்ளோ அப்படின்றத கூகுள் அக்கௌண்ட் வச்சு நம்ம லாகின் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல டாப்பில் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடலாம். இப்போ கீழே வந்து டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செகண்டில் இருக்கிற இந்த ஃப்ரேம் டு வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்லோட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிற இமேஜை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அப்லோட் பண்ணதுக்கப்புறமா கிராப் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு நம்மளோட இமேஜ் வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இமேஜ் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா கீழே ஜென்ரேட் ஏ வீடியோ வித் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ண ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வீடியோ ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஜென்ரேட் ஆன வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோ ப்ளே பண்ணி பார்க்க கீழே ஒரு ப்ளே ஐக்கான் வந்து இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வீடியோ வந்து ப்ளே ஆகும். வீடியோ ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோ சேவ் பண்ணுறது ஜஸ்ட் அந்த வீடியோ மேலே இந்த மாதிரி டச் பண்ணிங்க அப்படின்னா டாப்பில் உங்களுக்கு சேவ் ஐக்கான் வந்து ஷோ ஆகும். அந்த சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து சேவ் ஆகிடும். வீடியோ சேவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்போ இந்த வீடியோஸ் எல்லாத்தோட அவுட்புட்டையும் வச்சு நம்ம ஃபைனலாக ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக விஎன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி நியூ ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். இதில் நான் கொடுத்துருக்கிற இந்த டெக்ஸ்ட் லிரிக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லிரிக்ஸ் வீடியோவை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் இந்த டெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல முடியுதோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து இந்த லைன் இருக்கிற மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ அப்படின்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டாப்பில் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரேட் பண்ண வீடியோ வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரேமில் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக கிராப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு நம்ம மாஸ்க் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கரெக்டாக இந்த வீடியோ எண்ட் ஆகிற இடத்துல எக்ஸஸாக இருக்கக்கூடிய மெட்டீரியலை கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ மேலே இந்த வீடியோவை ஜஸ்ட்டு வந்து கரெக்டாக எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஆரோ வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற டூலை இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மாஸ்க் அப்படின்ட்டு ஒரு டூல் வந்து ஷோ ஆகும். அந்த டூலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் நம்ம முழுக்க கீ ஃப்ரேம் அப்படின்ற ஒரு எடிட்டிங்கை வந்து பயன்படுத்த போகிறோம். ஜஸ்ட் இப்போ செகண்டில் இருக்கிற இந்த மிரர் அப்படின்ற மாஸ்க் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ப்ளஸ் ஐக்கான் வந்து இருக்கும். இதுதான் கீ ஃப்ரேம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு ஒரு டைமண்ட் சிம்பிள் வந்து ஆட் ஆகியிருக்கும். வீடியோட ஸ்டார்டிங்கில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ண மாதிரி கொஞ்சமாக லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆக நம்ம இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைம் மேலே இருக்கிற மாஸ்கோட சைஸை வந்து
வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணி கரெக்டாக இந்த ஐ சென்டரில் வந்து செட் பண்ணிப்போம். செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம திரும்ப இந்த வீடியோவோட சென்டரில் இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த கீ ஃப்ரேமுக்கு நம்ம மாஸ்க்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேணாம். இதுக்கு அடுத்தது இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மாஸ்க்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம மாஸ்க் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சென்டரில் இருக்கிற ஆரோவை இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து ஒரு ஷேடோ மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறமா வீடியோவோட ஃபைனலில் லாஸ்ட்டாக இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுறோம். கரெக்டாக நீங்கள் ஃபைனலில் இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் ஓவராலாக இருக்கக்கூடிய எல்லா மாஸ்க்கையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீ ஃப்ரேமுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். இதை நீங்கள் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த மாதிரி தான் நம்மளோட கீ ஃப்ரேம் வந்து ஒரு வீடியோ அவுட்புட் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் ஒரு லைட்டிங் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வீடியோ லேயரை ஜஸ்ட் இந்த மாதிரி டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற டூலை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா FX அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் லைட் அப்படின்ற எஃபெக்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லைட் 2 அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கக்கூடிய இந்த எஃபெக்டோட லென்த்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட கார்னரில் இருக்கிற எல்லா ஆரமாக இருக்க லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். இந்த வீடியோ ஃபுல்லாக அட்ஜஸ்ட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங் ப்ளேஸ்க்கு வந்துக்கிட்டு ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிக்கிட்டு அகைன் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவோட ஃபுல் லென்த்துக்குமே வந்து நம்மளோட எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். இப்போ டிக் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படியே நம்ம பேக் வந்துக்கலாம். இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இதோட ஸ்பீடையோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிக் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க. ஃபைனலாக இந்த வீடியோக்கு ஒரு ரெட் டெக்ஸ்சர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அகைன் இப்போ நம்ம இமேஜ் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ அப்படின்ற செக்ஷன்லேருந்து இந்த டெக்ஸ்சர் இமேஜை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்சர் இமேஜ் தான் நம்ம ஃபஸ்ட் அந்த வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணோம். டெக்ஸ்சர் இமேஜை ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட லென்த்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து வீடியோ எந்த இடத்துல எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்சரை இமேஜோட செட் பண்ணுறதுக்காக பிளெண்டிங் அப்படின்ற டூலை வந்து பயன்படுத்த போகிறோம். ஸோ அதுக்காக கீழே இருக்கிற டூலை வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பிளெண்டிங் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஓவர்லே அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை ஒரு 60 கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆகிடுச்சு. ஃபைனலாக இந்த வீடியோவை ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு எந்த வித இஷ்யூவும் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். வீடியோ சேவ் பண்ண ரைட் சைட் டாப்பில் இருக்கிற எக்ஸ்போர்ட் சிம்பிளை கிளிக் பண்ணி வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்குள்ள லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் பாய்.